எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறீங்க. இது குடமிளகா பொரியல். யூஸ்வலாக பொரியலுக்கு நம்ம தேங்காய் துருவல் போட்டு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கடலை மாவு சேர்த்து இது செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு கடாயில் 1/2 கப் கடலை மாவு போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. லேசாக வாசனை வந்து கடலை மாவு கொஞ்சம் நிறம் மாறுற வரை வறுத்தா போதும். அடுத்து அகல கடாயை எடுத்து 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும். அடுத்து இதில் பொடியாக நறுக்குன 4 பல்லு பூண்டு, பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு 7-8 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் குடமிளகாயை போடலாம். நான் 2 பெரிய குடமிளகாய் சின்ன துண்டுகளை நறுக்கி போடுறேன். நான் குடமிளகாயோட விதைகளை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த விதைகள் எடுக்காமலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கடாயை மூடி 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு குறைச்சி வச்சு இதில் வறுத்த கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் இப்போ 3 டீஸ்பூன் அளவு போடுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்லையே நிறைய மாவு போட்டிங்கன்னா கட்டி தட்டிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டா போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 4 டீஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ காய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் நறுக்கன கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான குடமிளகாய் பொரியல் ரெடி. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான குடமிளகாய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது. இந்த ரெசிபி நீங்கள் சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம், இல்லைனா சாம்பார் ரசத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். மற்ற கலர் குடமிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.